தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வீடியோக்குள்ள பொறுத்த மாதிரி ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன். வெதரை பொறுத்தவரை லைட் ரெயின் வர மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் பிளேயிங் லோன் வரட்டும். பிளேயிங் லோன் வந்ததுக்கப்புறம் டீமை கிரியேட் பண்ணுங்க. டீமை கிரியேட் பண்ணதுக்கப்புறம் கண்டஸ்டில் வந்து ஜாயின் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இந்த மேட்சுக்கான ஸ்பெஷல் டே பிளேயர்ஸ் வந்து யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ் யங் தான் இருக்காரு. சரிங்களா, கிறிஸ் யங்கை பொறுத்த வரைக்கும் 100வது இன்னிங்ஸ் வந்து ப்ளே பண்ணுறாரு. 51% வந்து செலக்ட் பண்ணிப்பாங்க. பர்சன்டேஜ் கொஞ்சம் லோவாக தான் இருக்காரு. சரிங்களா, ஸோ மோஸ்ட்லி இவரை பற்றி சிம்பிளாக சொல்லணும்னா ஆள் பார்க்கவே கொஞ்சம் ஒரு செங்கல் சைக்கோ மாதிரி தான் இருப்பார். பவுலிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாய்க்கு கல்லிடுற மாதிரி தான் இடுவார். சரிங்களா, அந்த அளவுக்கு ஒரு எபிலிட்டியான பிளேயர் தான். 4 விக்கெட்ஸ் 5 விக்கெட்ஸ்ன்றது வந்து கம்பல்சரி எடுக்கக்கூடிய ஒரு எபிலிட்டியான பிளேயர் தான். சரிங்களா, பார்க்கலாம் இந்த மேட்ச்சில் வந்து எவ்வளோ விக்கெட்ஸ் எடுக்கிறான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ என்னோட டீமில் வந்து யூஸ் பண்ணி பார்க்குறேன். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்பவுமே சொல்கிற மாதிரி இந்த பர்சன்டேஜ் அதிகமாக பிளேஸ் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதே போல் நேற்று மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்த லோ ஒன் பிக்கு முஸ்தபிசர் ரஹ்மான்லாம் வந்து ட்ராப் பண்ணுறப்ப சில பேர் நம்பவே இல்லை. ஆனால் அது எதுக்காக வந்து நான் ட்ராப் பண்ணுறது ஒரு ரீசன் வந்து நான் சொல்லிடுறேன். கம்பல்சரியாக வந்து அந்த 6 பிளேயர்ன்றது ஃபெயிலியர்ன்றது நடந்து தரும். நான் வீடியோ ஷோ பண்ணுறேன். அந்த 6 பிளேயருக்குள்ளே ஃபெயிலியர்ன்றது 100% நடக்கும். சப்போஸ் உங்களுக்கு 5 பிளேயர் வர மாதிரி தோணுச்சுன்னா கூட ஒரு பிளேயரையாவது அட்லீஸ்ட் வந்து ரிமூவ் பண்ணிட்டு கொண்டு போங்கிறது தான் நம்மளுடைய ஆப்ஷன். சரிங்களா, ஸோ பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் கட்டாயம் வந்து பாஸ் ஆகிட்டே இருக்கும். அதை நம்ம கிளிக் பண்ணோன்னா போதும், அப்படியே ட்ரீம் டீம் வந்து உட்காரும். சரிங்களா, எதுக்காக வந்து அந்த இடத்துல ரிமூவ் பண்ணணும்னு சொல்கிறேன்னா அந்த இடத்துல நீங்கள் ரிமூவ் பண்ணிங்கன்னா லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் வந்து நமக்கு கிடைப்பாங்க, வேறு ஒன்றும் இல்லை. சரிங்களா, ஸோ பாருங்கள் யூஎஸ்ஏ பக்கம் யார் இருக்காங்கன்னா ஜோனஸ் இருக்காரு. நெக்ஸ்ட் பாருங்கள் டைலர் இருக்காரு. நெக்ஸ்ட் பாருங்கள் வால்கர் இருக்காரு. சரிங்களா, அதே பாருங்கள் அயர்லாந்து பக்கம் லிட்டில் இருக்காரு. நெக்ஸ்ட் பாருங்கள் மார்க் அடியார். நெக்ஸ்ட் பாருங்க டிலேன் இருக்காரு. சரிங்களா, ஸோ ஓவராலாக வந்து இந்த 6 பேர் தான் இருக்காங்க. கம்பல்சரி அந்த 6 பேர் வந்து நம்ம கை வைக்கிற மாதிரி தான் இருக்கும். என்னோட ஆப்ஷன் வந்து யார் மாதிரிலாம் கை வைக்கிறேன்றதை நான் என்னோட ஒப்பீனியன் நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் பாருங்க மார்க் அடியார் இருப்பாரு. மார்க் அடியார் பொறுத்திருக்கும் ஃபர்ஸ்ட் ஓவர் வந்து இவர் தான் போடுவார். கடைசி ஓவர் இவர் தான் போடுறாரு. பேட்டிங் வந்தாலும் சில ரன்கள் அடிப்பார். என்னோட டீமில் வந்து நான் பிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பாருங்க லிட்டில் வந்து என்னோட டீமில் வந்து இருப்பார். எதுக்காக லிட்டில் பிக் பண்ணுறேன்னா ஆப்போசிட் டீமில் யூஎஸ்ஏ பக்கம் நிறைய வந்து ரைட் ஹேண்டர்ஸ் இருக்காரு. ஸோ அதனால் வந்து நம்ம லிட்டில் வந்து யூஸ் பண்ணி பார்க்குறேன். சரிங்களா, இவர் வந்து லெஃப்ட் ஆர்ம்ரு, அதனால் நம்ம இவ்வளோ வந்து பிக் பண்ணிக்கலாம். சப்போஸ் 2 ரைட் ஹேண்டர் இருக்காங்கன்னா திரும்ப ஒரு பவுல் பண்ண வைப்பார். ஸோ விக்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து ஓவராலாக 149 விக்கெட்டில் எடுத்திருக்காரு. அந்த ஒரு விக்கெட்ன்றது இவருக்கு விழவே இல்லை. மேபி இந்த மேட்ச் விழும்னு எதிர்பார்க்குறேன். சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட் நான் எடுக்கக்கூடிய பிளேயர்ஸ் யாருன்னா வால்கர் தான் எடுக்கிறேன். வால்கரை பொறுத்த வரைக்கும் 2 மேட்ச்சில் வந்து 5 விக்கெட் பக்கம் எடுத்திருக்காரு. மோஸ்ட்லி இவரை பற்றி சிம்பிளாக சொல்லணும்னா இவர் 4 விக்கெட்டுன்றதை விட 5 விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு எபிலிட்டியான பிளேயர்ஸ் தாங்க. சரிங்களா, ஒரே மேட்ச்சில் வந்து 5 விக்கெட் எடுத்து அந்த டீமே வந்து கொலாப்ஸ் பண்ணி போடுவார். அந்த மாதிரி ஒரு எபிலிட்டியான பிளேயர் தான். ஸோ யூஸ் பண்ணி பார்க்கலாம். நம்ம மோஸ்ட்லி எல்லா டீம்ல வந்து யூனிவர்சல் சிவிசியாக வந்து மார்க் அடியார் கேப்டனாக இருப்பார். வைஸ் கேப்டனாக வந்து வால்கர் இருப்பார். ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணுவாங்க. நாமளும் வந்து ட்ரை பண்ணுறது ஒரு பெட்டரான ஆப்ஷன் ஆகும். ஸோ வருவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. யூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜோனாஸ் வந்து ட்ராப் பண்ணுறேன். எதுக்காக ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர் வந்து இந்த சீசன் நல்லா தான் இருக்கார், இல்லைன்னு சொல்லல. ஆனால் கம்பல்சரியாக வந்து எல்லாருடைய டீம்லையும் இவரை வச்சுட்டு போவாங்க. அது ஒரே ஒரு மைனஸ் தான். நான் இவர மாதிரி ரிஸ்க் எடுத்து பார்க்குறேன். மேபி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். சரிங்களா, நெக்ஸ்ட் நான் ட்ராப் பண்ணக்கூடிய பிளேயர் யாருன்னா டிலேனி தான் வந்து ட்ராப் பண்ணுறேன். சரிங்களா, ஸோ நம்ம டிலேனிக்கு பதிலாக தான் நம்ம கிறிஸ் யங் லிட்டில் இந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஒருவேளை உங்களுக்கு லிட்டில் பிடிக்கலனா நீங்கள் வந்து டிலேனி கூட யூஸ் பண்ணி பாருங்கள். 45 விக்கெட் பக்கம் எடுத்திருக்காரு. 50 விக்கெட்டுகளை அந்த ரெக்கார்டை வந்து ரீச் பண்ண போறாரு. ஸோ அதுக்காக ஒருவேளை உங்களுக்கு லிட்டில் பிடிக்கலன்னா நீங்கள் வந்து டிலேனி மேலே ரிஸ்க் எடுத்து பாருங்க. நான் வந்து டிலேனி தான் ட்ராப் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜோனஸ் ட்ராப் பண்ணுறேன். சரிங்களா, என்னோட டீமில் வந்து மார்க் அடியார், டைலர், லிட்டில், வால்கர் இவங்க 4 பேரும் இருப்பாங்க. சரிங்களா, ஸோ இவங்க 4 பேர் நான் சேஃபாக தான் கொடுக்குறேன். உங்களுக்கு யாராச்சும் நான் வந்து என்ன சொல்கிறேன்னா நான் ட்ராப் பண்ணுற பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்ஸ் படி அந்த மாதிரி பார்த்து தான் ட்ராப் பண்ணுவேன். ஒருவேளை உங்களுக்கு வந்து நான் ட்ராப் பண்ண பிளேயர்ஸ் வந்து பிடிக்கல அப்படின்னா தாராளமாக ரிமூவ் மட்டும் உங்களுக்கு பிடிச்ச பிளேயரை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். நம்ம எப்பவுமே அதுதான் சொல்கிறது, கட்டாயம்லாம் கிடையாது. சரிங்களா, நெக்ஸ்ட் நம்ம எப்பவுமே சொல்கிற மாதிரி 50-50 ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் வந்து யாருன்னு பார்க்கலாம். அதே போல் பிளேயிங் 11 சேஞ்சஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து சேஞ்சஸ் இருக்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஜஹாங்கீருக்கு பதிலாக மறுபடியும் மோனா பட்டேலே வந்து திரும்ப வர மாதிரி போட்டிருக்காங்க பிளேயிங் 11. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யஸ்மான் பதிலாக இந்த கென்ஜிகேன்னு சொல்லிட்டு ஒரு பவுலர் இருந்தார். ஸோ அவரும் திரும்பி வர மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ ஆன் டைமில் செக் பண்ணி பாருங்கள். அயர்லாந்தை பொறுத்த வரைக்கும் சேம் பிளேயிங் லெவல் தான் வர மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ அது ஒன்றும் நோ ப்ராப்ளம். ஸோ ஆஸ் யூசுவல் அதே பிளேயர் தான் வந்து வருவாங்க. அதே போல் இந்த பக்கம் பாருங்கள் அயர்லாந்து பக்கம் பால் பிரெயின் ஸ்டில்லிங் 2 பேரும் வந்து ரைட் ஹேண்டரு. ஸோ வால்கர் வந்து மோஸ்ட்லி பவுல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து அதிகமாக தான் இருக்கும். ஸோ கம்பல்சரி நம்ம அந்த ரீசனுக்காகவும் நான் பிக் பண்ணியிருக்கேன். சரி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம சொல்லக்கூடிய ஆப்ஷன் என்னன்னா 50-50 ஆப்ஷனில் யார் இருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாமாங்க. பேட்டிங் ஆப்ஷனில் பாருங்கள் நம்ம எப்பவுமே சொல்கிற மெத்தட்லாம் கண்டிப்பாக யூஸ் ஆகுங்க. ஃபெயிலியர்ன்றதுலாம் கிடையாது. பேட்டர்ன் வந்து நம்ம கரெக்டாக பிடிச்சா ட்ரீம் டீம் வந்து அப்படியே உட்காரும். சரிங்களா, ஸோ பால் பிரெயின் இருக்காரு. கண்டிப்பாக நான் ட்ராப் பண்ணிடுவேன். ஒரே ஒரு முறை வந்து யூஎஸ்ஏக்கு எதிராக வந்து 44 ரன் பக்கம் அடிச்சிருக்காரு. உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணி பாருங்கள். சரிங்களா, மார்க் அடியார் இருப்பார், வால்கர் இருப்பார். ஸோ விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும்
மோனா பட்டேல் தான் இருக்காரு சரிங்களா. இவர் வந்து பிளேயிங் லெவலில் இருப்பார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லோரன் டக்கர் தான் ஷோ பண்ணுது. ஸோ நம்ம வந்து அந்த 6 நிமிஷம் இல்லை 7 நிமிஷம் இருக்கிறப்போ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா இது பர்ஃபெக்டாக வந்து உட்காரும் சரிங்களா. இப்போ வந்து மாறி வர மாதிரி தான் இருக்கும். ஸோ லோரன் டக்கரை பற்றி நம்ம சிம்பிளாக சொல்லணும்னா 2 மேட்ச் தான் ஆடி இருக்காரு. 2 மேட்சுமே வந்து 70+ ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. என்னோட டீமில் வந்து இன்னைக்கு வந்து இவரை தான் ஒரு வைசியாக ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன் சரிங்களா. ஏன்னா ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70 பக்கம் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. 2 மேட்ச்சில் 70 பக்கம் அடிச்சிருக்காருன்னா ஒரு 40 ரன் அடிச்சா கூட போதும் நம்மளுக்கு, ஒரு வயசுக்கு எலிஜிபிளாக இருப்பார். அதனால் நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ என்னோட டீமில் வந்து நான் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் வந்து நம்மளுக்கு கடிச்சா ஷோ பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் வந்து யாருன்னு பார்க்கலாம். லோ பர்சன்டேஜ் பிளேயர் யூஎஸ்ஏ பக்கம் பாருங்கள், சிங் இருக்காரு. நெக்ஸ்ட் பாருங்க யஸ்வான் இருக்காரு. நெக்ஸ்ட் பாருங்க ஜஹாங்கீர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பிளேயிங் லெவன் வந்ததுக்கப்புறம் ஆன் டைமில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆரி டெக்டார் இருக்காரு, டக்ரோல் இருக்காரு. நெக்ஸ்ட் பாருங்க ஸ்டில்லிங் இருக்காரு சரிங்களா. ஸோ மோஸ்ட்லி அயர்லாந்து பக்கம் இந்த பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. சப்போஸ் பென் வைட் கூட பிளேயிங் லெவன் இருக்காருன்னா ஸோ இவரை வச்சு நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்போதைக்கு வந்து இந்த 6 பேர் தான் இருக்காங்க. நம்ம எப்பவுமே சொல்லணும், நான் எப்படி எடுக்கிறனோ அதே மெத்தடை லைனப் வந்ததுக்கப்புறம் அந்த 6 நிமிஷம் 7 நிமிஷத்துக்கு அப்புறம் யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்து ஒர்க் ஆகும். ஆரி டெக்டரும் பால் ஸ்டில்லிங் தான் என்னோட ஆப்ஷன். வந்து இவங்க 2 பேரில் யாராச்சும் ஒரு ஆள் இந்த மேட்ச் சைன் ஆகிற மாதிரி இருக்குது. ஏன்னா இப்போது சகிப் ஹசன் கூட பாருங்கள் லாஸ்ட் மேட்ச் வரைக்கும் ஃபார்மில் இல்லாமல் தான் இருந்தார். லாஸ்ட் மேட்ச் ஃபார்முக்கு வந்துட்டார். ஸோ ஃபார்மில் இல்லாத பிளேயர்லாம் ஃபார்முக்கு வராங்க. ஸோ அந்த ஆப்ஷனில் இவங்க 2 பேரில் யாராச்சும் ஒரு பிளேயர் வர மாதிரி இருக்குது. என்னோட ஆப்ஷனில் பொறுத்த வரைக்கும் ஸ்டில்லிங் நான் வந்து யூஸ் பண்ணி பார்க்குறேன். இன்னிங் ஸ்டார்டிங்கில் வராரு. இவருக்கு இன்னொரு ரெக்கார்டும் ஒன்று வச்சிருக்காரு சரிங்களா. 8491 ரன் அடிச்சிருக்காரு ஓவராலாக சரிங்களா. 2020s ஒரே ஒரு 9 ரன் அடிச்ச போதும் 8500 ரன் ரீச் பண்ணுவார். கேட்சும் பார்த்தீங்கன்னா 98 கேட்ச் பிடிச்சிருக்காரு. 2 கேட்ச் பிடிச்சா 100 கேட்சஸ் வந்து ரீச் பண்ணுவார். ஸ்டில்லிங் பற்றி சிம்பிளாக சொல்லணும்னா ஒன்று டக்குன்னு அவுட் ஆகிட்டு போயிடுவார், ஃபின்னாலன் மாதிரி டக்குன்னு அவுட் ஆகிட்டு போயிடுவார். இல்லைனா நின்று அந்த சிங்கிள் ஹண்ட்ரடாக வந்து மேட்சை எடுத்துன்னு போவார் சரிங்களா. அதே போல் ஆரி டெக்டரை பற்றி சிம்பிளாக சொல்லணும்னா இந்த அயர்லாந்து விளையாடினாவே கம்பல்சரியாக நம்ம ஆரி டெக்டரை வந்து எடுக்காமல் போகக்கூடாது. அந்த மாதிரி ஒரு பிளேயரை வந்தவர் பர்சன்டேஜஸாக ரொம்ப ரொம்ப லோவாக இருக்காரு. ஒருவேளை ஸ்டில்லிங் உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் வந்து ஆரிஸ் டெக்கரை யூஸ் பண்ணி பாருங்கள். ஒருவேளை கெஞ்சிகே வந்து பிளேயிங் லெவலில் இல்லை சரிங்களா, இவர் தான் பிளேயிங் லெவலில் இருக்காருன்னா இவரை கூட யூஸ் பண்ணி பார்க்கலாம் சரிங்களா. 2020s 98 விக்கெட் பக்கம் எடுத்திருக்காரு. இந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து யாரும் யூஸே பண்ண மாட்டாங்க. யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ லோ பர்சன்டேஜில் வந்து என்னோட ஆப்ஷனில் இவங்க 3 பேர் தான் இருக்காங்க. ஒருவேளை மோனா பட்டேல் பிளேயிங்கில் வந்தாலும் அவரை யூஸ் பண்ணி பார்க்கலாம் சரிங்களா. ஏன்னா மோனா பட்டேல் வந்து ஸ்ட்ரைக்கில் நின்று விளையாடுறாரு, அதுக்காக நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம் சரிங்களா. ஸோ என்னோட டீமில் வந்து எத்தனை பிளேயர் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஒருவேளை அந்த பிளேயர் வந்து உங்களுக்கு பிடிக்கலாம், தாராளமாக வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். லோ பர்சன்டேஜ் பாருங்கள், கிறிஸ்டியன் தான் வந்து கேப்டனா மோஸ்ட்லி வராரு. ஒருவேளை உங்களுக்கு பிடிச்சா கிறிஸ்டியங்க கூட நீங்கள் கேப்டனா யூஸ் பண்ணி பாருங்கள் சரிங்களா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட டீமில் இருக்கக்கூடிய அந்த 11 பிளேயர்ஸ் இவங்க தான். இந்த பிளேயரை பற்றி நான் சொன்னல, நித்யஷ்குமார். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் விக்கெட் நிறையா யூஎஸ்ஏ பக்கம் விழுற மாதிரி யோசிச்சிருக்கேன். ஸோ இவர் லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா 4-6 நல்லா அடிச்சாருங்க. அதே போல் ஒருவேளை சைன் ஆட்டால் நல்லாயிருக்கும். லாஸ்ட் மேட்ச் கூட ட்ரீம் டீம் வந்திருந்தாரு. சரி, யூஸ் பண்ணி பார்க்குறேன் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஒருவேளை கேப்டன் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் டக்கரே கொடுத்துட்டேன். வைஸ் கேப்டன் வந்து கிறிஸ்டியன் ட்ரை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து கிறிஸ்டியங்கோ இல்லை டக்கரோ வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் பிடிக்கலனா நீங்கள் வந்து வால்கர் கூட யூஸ் பண்ணி பார்க்கலாம். 8 விக்கெட்டில் நல்லா விக்கெட் எடுத்திருக்காரு. இல்லை நான் சேஃபாக போய் மூவ் பண்ணிக்கிறேன்னா யூனிவர்சல் கேப்டன் வந்து அடியார் தான் இருக்காரு. ஸோ இவரை கூட யூஸ் பண்ணி பாருங்க சரிங்களா. அவ்வளோதான். என்னோட டீம் வந்து நான் இப்படி தான் வந்து உள்ள என்ட்ரி பண்ண போகிறேன். குட்டிஸ் சாம்பர் வந்து ஏன் யூஸ் பண்ணியிருக்கேன்னா 2 விக்கெட் வச்சுருக்கேன். மெக்கார்த்தியும் வந்து அதே போல் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அந்த கான்செப்ட் படி தான் உங்களுக்கு வேணும்னா மெக்கார்த்தி ஒருவேளை வேணாம்னா கூட நீங்கள் ரிமூவ் பண்ணிக்காங்க சரிங்களா. ஸோ 2 விக்கெட்ன்றதால இவங்களாம் எடுத்திருக்காங்க. ஸோ அதனால தான் அயர்லாந்து பக்கம் மோஸ்ட்லி 4 பவுலர்ஸ் பக்கம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் சரிங்களா. இவங்க 3 பேர் வந்து பேட்டிங் ஆப்ஷனுக்காக நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒருவேளை உங்களுக்கு டாய்லர்லாம் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து மேலே ரிமூவ் பண்ண பிளேயர் ஜோனாஸ் கூட யூஸ் பண்ணி பாருங்க சரிங்களா. ஸோ இந்த மேட்சுக்கான ஸ்டாட்ஸ் படி பார்த்தீங்கன்னா இந்த 11 பிளேயர் தான் வராங்க. என்னுடைய ஒப்பீனியனில் யாராச்சும் பிடிக்கலாம், தயவு செஞ்சு அந்த பிளேயரை ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு பிளேயர் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ வீடியோ பற்றி கருத்துக்கள் வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க. அதேபோல் சில பேர் வந்து ஸ்டாட்ஸ்லாம் வந்து கேட்குறீங்க, அது கொஞ்சம் நிறைய டைம் ஆகுங்க. அதை வீடியோ எடுத்து போகிறதுக்குலாம் ரொம்ப டைம் ஆகும். நான் மோஸ்ட்லி இப்போ இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா இப்போ 2 மணிக்கு நான் ஸ்டாட்ஸ் எடுத்து ஆரம்பிக்கேன்னா வீடியோ அப்லோட் பண்ண முடியாது, 5 மணி ஆகிடுது. அதுக்காக தான் நான் கொஞ்சம் இப்போதைக்கு டைம் இல்லை. நான் கண்டிப்பாக எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுறேன் சரிங்களா. ஒருவேளை உங்களுக்கு எமர்ஜென்சியாக வந்து ஸ்டாட்ஸ் அதெல்லாம் வேணும், என்னுடைய மெயில் ஐடி வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த மெயில் ஐடிக்கு மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் எப்படின்னு சொல்லிடுறேன் சரிங்களா. ஸோ நம்மளுடைய சேனலுக்கு வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற நம்ம நண்பர்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கொண்டு அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கிறேன். அதே போல் வெற்றின்றது நம்ம கண் முன்னாடி தான் இருக்குது. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். அந்த நாள் உங்களுக்கு நாளாக இருந்தால்
அந்த வெற்றின்றது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும், நிச்சயமாக கிடைக்கணும். என்னுடைய ஆசை வந்து அதுதான். சரிங்களா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.